பிடிஎஸ் இவங்களுக்கு தெரியாத ஆளே கிடையாது. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு குரூப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா இந்த பிடிஎஸ் இன்னைக்கு வேர்ல்ட் டூர் போக போறாங்க. அந்த நியூஸ் வந்துடுது. ஆனா இந்தியா பேர் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயம் இருக்கு. இதுக்கப்புறம் இந்தியா பேர் இடம் பிடிக்குமா? இந்த குரூப்ல ஒரு சில குளறுபடிகளும் இருக்கு. அது பல நியூஸ் சேனல்ல சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ இது போன்ற கொரியன் நியூஸ் வேணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் சொல்ற கொரியன் நியூஸ் எல்லாம் உங்களுக்கு சீக்கிரமாவே வந்தடையும். ஸோ வாங்க வீடுக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி ரெட்டேப் தமிழ்ல இருந்து. ஆர்மியோட பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்ப பிடிஎஸ் மறுபடியும் வந்துட்டாங்க. அவங்க கொடுத்த அந்த மேப்ல பாத்தீங்கன்னா இந்தியாவே கிடையாது. அதுக்கு பதிலா சிங்கப்பூர் இருக்கு, மலேசியா இருக்கு, எங்கெங்கயோ போறாங்க. ஆனா இங்க மட்டும் வரமாட்டேங்கிறாங்க இல்லையா? மும்பைலாவது பண்ணிட்டு போயிருக்கலாம்ல. அட்லீஸ்ட் வந்து இப்பதான் டைலாலாம் வந்து பண்ணிட்டு போனாங்களே, அந்த மாதிரி பண்ணலாமே அப்படின்னு பாத்தீங்கன்னா டைலாக்கு வந்த ஃபேன் ஃபாலோயிங் வேற, நம்ம பிடிஎஸ்க்கு இருக்கிற ஃபேன் ஃபாலோயிங் வேற. கூட்டம் அதிகமானாவே என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியும். சோ இந்தியாவுக்கு பிடிஎஸ் வருவாங்களா அப்படிங்கிறது ஒரு பிகஸ்ட் கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஆனா வந்து ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க நிறைய பேர், நாங்க இந்தியாவுக்கு வரணும்னு தான் ஆசைப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இதெல்லாம் வந்து பிடிஎஸ் முடிவு பண்றது இல்ல, அவங்களோட ப்ரொடியூசர்ஸ் முடிவு பண்ற ஒரு விஷயமா இருக்கு. இப்ப அவங்களுடைய சார்ந்த கம்பெனி பாத்தீங்கன்னா பல இடத்துல பிடிஎஸ் வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணிட்டே இருக்காங்க. ஆரம் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியாச்சு, இந்த மாதிரி எங்களை வந்து ப்ரெஷர் பண்றாங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விட்டா எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. இப்ப இதெல்லாம் தாண்டி மறுபடியும் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. 2025 ஹாஃப்ல வந்து வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுல இந்தியா இருக்கும்னு நினைச்சாங்க, ஆனா இல்ல. இப்ப இந்தியா இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற கேள்விக்கு இப்போதைக்கு 98% இல்ல அப்படிங்கறத உண்மை. நீங்க கஷ்டப்பட்டாலும் அதுதான் உண்மை. இப்போ வேற என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிடிஎஸ்க்கு எதிராக ஸ்டார்ட் படுத்தின ஒரு குரூப் தான் பாத்தீங்கன்னா 17. எதுக்கு இப்ப இந்த குரூப்பை நீ போய் தாக்குற? அவங்க வந்து நல்லா தானே பாடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. 17 அப்படிங்கிற இந்த குரூப் பாத்தீங்கன்னா மறைமுகமா பல இன்டர்வியூஸ் கொடுத்துருக்காங்க. அது கொரிய மொழியில பேசுறதுனால நமக்கு கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது. இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிடிஎஸ்க்கு எதிராகவே ஒரு சில விஷயங்கள் வைக்கிறாங்க. அந்த இன்டர்வியூல எல்லாமே வந்து பேசும் பொருளா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா பிடிஎஸ் வந்து அதை இக்னோர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்ப இது ஒரு பக்கம் இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஆரம் மேல, அது மட்டும் இல்லாம ஜங்குக் மேல பல குற்றச்சாட்டுகள் அவ்வப்போது வைக்கப்படுது. அதுல பாத்தீங்கன்னா ஜங்குக் அவர்கள் கோல்டன் அப்படிங்கிற ஒரு ஆல்பம் வந்து இது பண்ணிருக்காரு. ஆனா பெருசா வந்து அவர் எதுவும் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி திருப்பி ஏதோ ஃபேன் ஃபாலோயிங் பெய்ட் பாட் நியூஸா வந்து வந்துட்டு இருக்கு. இது ஒரு விஷயம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மார்ச் ஆர் ஏப்ரல்ல பிடிஎஸோட புது சாங் வரும். அது வந்தது பிறகு ஏப்ரல் 29 இல்லைன்னா ஏப்ரலுக்கு அப்புறம் இந்த உலக சுற்றுலா வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த பிடிஎஸ் ஆதரிக்கிறவங்க பல பேர் இருந்தாலும் இந்தியால ரொம்ப ஃபேன் ஃபாலோயிங் அதிகமாவே இருக்கு. ஆனா ஏன் இந்தியாவுக்கு வரல அப்படின்னு தெரிய வரல. அது மட்டும் இல்லாம பிடிஎஸ் மேல இருக்கிற விமர்சனம் அதிகமாயிட்டே இருந்து போனாலும் இவங்களுக்கு மேல இருக்கிற அந்த ப்ரொடியூசர்ஸோட ப்ரெஷரும் வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. அதனால ஆரம்ப ஒரு இன்டர்வியூல சொல்லிட்டாரு, ஒரு சில டைம்ல நான் டிஸ்பேண்ட், அதாவது கலைச்சிட்டு போயிடலாமான்னு நினைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் பெரிய ஷாக்கிங்காவே இருந்திருக்கு. ஸோ அது என்னைக்கு வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு வந்து உண்மையா இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம், சொல்ல முடியல. ஏன்னா ஆரம்போட வாயில இருந்து இந்த வார்த்தை வந்துருச்சு. ஸோ பிடிஎஸ் ஃபேன்ஸ் இதுக்கப்புறம் அவங்க வருவாங்க எல்லாம் பெருசா தெரிய வரல. மேபி வந்து இந்த வருஷம் மட்டும் கடைசியா இதுதான் அப்படின்னு கூட சொல்றது கூட நிறைய பேர் ரூமர்ஸ் கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவுக்கு வந்தா கண்டிப்பா போவீங்களா? இந்த மலேசியா, சிங்கப்பூர் எங்கெங்கயோ சொல்றாங்களே, அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணி நீங்க போவீங்களா அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.